11/2/2024 பெரியவங்களால் நிச்சயிக்கப்பட்டு இந்த கல்யாணம் நடந்தது. அப்போ வீட்டில் இருந்து நகையை பூரா என் மனைவி வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எடுத்துக்கிட்டு போவோன்னே அதை நாங்கள் கேட்கவோன்னே நான் தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ற கணக்கை சொன்னாங்க. அப்போ காவல்துறையில் வந்து பிசிஓடி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு அந்த தனலட்சுமின்ற பொண்ணும் தவமணின்றவங்களும் வந்து எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் தவறு செஞ்சுட்டோம், நகையை திருப்பி கொடுத்துட்றோன்னு. தவறு செய்யவுன்னு ரெண்டாவது வந்து எழுதி கொடுத்துட்டு எங்கம்மா இன்னும் வரலைன்னு கேட்டதுக்கு என் மக கோயம்புத்தூருக்கு போயிருக்கா அப்படின்ற கணக்காக சொன்னாங்க. எங்கள் ஊர் முன்னிலையில் வந்து ஆளுகளை கூட்டிக்கிட்டு போவோன்னா ஆளுங்க கேட்டதுக்கு இப்போ வந்துடுவா பிறகு வந்துடுவான்னு சொல்லவுன்னா அந்த பொண்ணு வந்து இதே வேலையாக தான் தெரியுது போல். அதாவது போய் கல்யாணம் பண்ணுறது, அடுத்தவங்களை ஏமாத்துறது, நகை கைக்கு வந்த நிமிஷம் ஏமாற்றிட்டு ஓடி போயிடும் போல். இதே வேலை தான். இந்த வேலையை செய்யவுன்னா அடுத்த வந்து எப்போ வருவாங்கன்னு கேட்டதுக்கு இப்போ வந்துடுவாங்க பிறகு வந்துடுவாங்க, 3 வருஷம் ஸ்கீம் மில்லுக்கு விட்டுருக்கேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டே வந்தாங்க. இப்போ கடைசியில் பார்த்தா வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த நகையை வந்து நான் கடை வாங்கியதை அடுத்த ஆளுக்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் நான் இந்த நகையை எடுத்து கொடுத்தேன். அந்த நகையை எனக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து அதை மீட்டி கொடுக்கணும். ஸ்டேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொம்பளைங்க வந்து எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கிறலாமாம்மா. அந்த கல்யாணம் பண்ணதுக்கு வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போட முடியாது, கேஸும் போட முடியாதாம்மா. ஆம்பளைங்க வந்து அந்த மாதிரி ஒரு கல்யாணம் தான் பண்ணணுமாம்மா. ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணால் ஆம்பளைங்க மேலே கேஸ் போடுவாங்க. என் பேர் சன்னாசி, சன்னாசி, மாரியம்மன் கோயில்பட்டி. இல்லை, எவ்வளோ நகை ஏமாந்துருக்கு? 6 பவுன் நகை ஏமாந்துருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க? இதுக்கு முன்னாடி 2 பேர் ஏமாந்துருக்காங்க போல். அவங்க வந்து தைரியம் இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. நான் வந்து தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். இது வந்து என்னோட 3வது கல்யாணம். இந்த கல்யாணம் உங்களுக்கு இந்த கல்யாணம் முன்னாடி நடந்தது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிய வரவுன்னு நான் வந்து காவல்துறையில் இன்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணனால இவங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. நான் இப்போ பண்ணது வந்து 4வது கல்யாணம். தொந்தரவு கொடுக்குறது வந்து தவமணி, தனலட்சுமி, இந்த திருமுருங்க, இந்த சிங்கராஜன்றவங்க தான் நம்மளை தொல்லை பண்ணுறாங்க. நகையை கேட்டு வந்தால் உன்னை ஆளை வச்சு அடித்து கொன்றுவேன், அந்த மாதிரி மிரட்டுறாங்க. இது மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இதுக்கு தக்க நடவடிக்கை எனக்கு எடுத்து தரணும். எனக்கு வேறு வாழ்வாதாரம் இல்லை. இது அம்மா வந்து வயசானவங்க, அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது, கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. இதை வச்சு தான் நான் மீட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி எல்லாமே நான் பார்க்கணும். இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இதுக்கு இவங்க மேலே சட்டப்படி எனக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். இதுதான் என்னை தவிர்த்து இவங்க வேறு யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு தான் இந்த ப்ரெஸ்காரங்களை கூப்பிட்டு வந்து நான் வந்து பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுக்குறேன்.